ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சில்க் த்ரெட்டை பேங்கில் ரேப் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் சில்க் த்ரெட். ஃபர்ஸ்ட் வந்து கலர் காம்பினேஷன். நீங்க எந்த கலர் வேணாலும், என்ன என்ன பேங்கில்ல வேணாலும் ரேப் பண்ணிக்கலாம். இப்போ கிரீன் கலர் எடுத்து நீங்க ஒரு ரெட் கலர் எதில வேணாலும் ரேப் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் கவனிங்க. நீங்க எப்போதுமே வந்து ஒரு டார்க்கா உள்ள ஒரு பேங்கில்ல வந்து ரொம்ப டல்லா உள்ள கலர வந்து ரேப் பண்ணாதீங்க. அது கீழ இருக்கிற கலர் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால, அந்த பேங்கிலோட கலர் வந்து த்ரெட்டோட கலர வந்து டாமினேட் பண்ணும். அத மட்டும் கவனமா கவனிச்சுக்கிடுங்க. மத்தபடி நீங்க எந்த கலர்ல வேணாலும், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எத்தன ஸ்டாண்ட்ஸ் எடுக்கீங்களோ, அத எடுத்துட்டு பேங்கில்ல நம்ம வந்து ஒட்டி காய விட போறோம். காய விடுறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 5 மினிட்ஸாவது காய விடுங்க. அதிகபட்சமா ஒரு 10 மினிட்ஸ் வந்து காய விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க நல்லா ஒட்டதுக்கு முன்னக்கூட்டியே ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம எடுத்து ரேப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, அதுலேருந்து விலகி வரும். நம்மளுக்கு நீட்டா வந்து ரேப் பண்ண முடியாது. அதனால ஒட்டி ஒரு 10 நிமிஷம் வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீட்டா ஃபினிஷிங்கா வரதுக்கு அந்த பேங்கிள் மேலேயே வந்து அப்படியே அந்த லேயர் படியிற மாதிரி வந்து ரேப்பிங் பண்ணுங்க. ரொம்ப அதிகமா வந்து ரொம்ப டைட்டாவும் குடுக்க வேண்டாம். அதே மாதிரி லூஸாவும் குடுக்கக்கூடாது. லூஸா இருந்தா நம்மளுக்கு எடுத்திருக்க த்ரெட் வந்து கம்மியாகிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபினிஷிங்கும் இருக்காது. அதே மாதிரி ஒரே த்ரெட்டுக்கு மேல இன்னொரு த்ரெட் வராம, எந்த இடத்துல த்ரெட் முடியுதோ, அந்த அந்த இடத்துல அடுத்த இடத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, 2.2 சைஸு. இதுல வந்து உங்களுக்கு 37 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணிக்கிற போர்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா, 18 இன்ச். நான் எப்போதுமே வந்து பேங்கிள் வந்து கொஞ்சம் அதிகமா கனமா இருக்கிற மாரி தான் நான் எப்போதுமே வந்து த்ரெட் சுத்துவேன். அதனால எனக்கு இவ்வளோ தேவைப்பட்டுச்சு. இப்போ நீங்க எடுத்திருக்கிற டிசைன பொறுத்து பேங்கிள் வந்து அதிகமா திண்ணமா வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா லைஸா கூட வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி த்ரெட் சுத்தம்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ளாட் பேங்கிளுக்கு வந்து அதிகமா தேவைப்படும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சைடுல வந்து உங்களுக்கு அதிகமா வந்து ஒரு அகலமா இருக்கா, அதனால அதிகமா தேவைப்படும். அதே இது நீங்க ரவுண்ட் பேங்கிளுக்குன்னா, த்ரெட் வந்து கம்மியா எடுத்தா போதும். அதே மாரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் எடுத்திருக்க 37 சைஸே நீங்க எடுத்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற போர்டோட சைஸும் அதே 18 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, த்ரெட் வந்து நீங்க ரேப் பண்ணும்போது கரெக்ட்டா வந்து நல்லா டைட்டா பிடிச்சு ரேப் பண்ணிட்டு வந்தா தான், இப்ப நீங்க எடுத்திருக்க த்ரெட் வந்து கரெக்ட்டா இருக்கும். அப்படி இல்லன்னா, நூல் வந்து பத்தாம போதும். திரும்பியும் வந்து மறுபடியும் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 6 மந்த் வந்து கன்டினியூவா வந்து நீங்க ஒரே போர்ட யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேங்கிளுக்கு இவ்வளோ சைஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க அதே ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்போதுமே பேங்கிள்ல வந்து நல்லா டைட்டா சுத்தணும். அப்பதான் நீட்டா வந்து ரேப் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்களும் நீட்டா ரேப் பண்ணலாம். வீடியோ புடிச்சிருந்தா லைக் குடுத்துருங்க.